ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி விகாஸ் அகாடமிலேருந்து ஜெகன் பேசுகிறேன். உங்களை 11th அக்கௌண்டன்சி கிளாஸ்க்கு இணைய வரவேற்கிற ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 4 லெஜரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம 3rd சாப்டர் வரைக்கும் ஜேர்னல் என்ட்ரிஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, என்ன மாதிரியான டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கு அப்படின்றத பற்றி தான் ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து 3rd சாப்டர் வரைக்கும் பார்த்துருப்போம். ஸோ இதோட அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெஜர் ஃபார்ம் பண்ணுறது. ஓகேங்களா? லெஜர் ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் ஏற்கனவே வந்து உங்களுக்கு ஃபைனல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 4 மெத்தட் இருக்குன்னு தெரியும். ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரிஸ், அப்புறம் வந்து நம்மளுக்கு ட்ரையல் பேலன்ஸில் லெஜர் ப்ரிப்பேர் பண்ணுவோம். லெஜர் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட். இதை ப்ரிப்பேர் பண்ணால் ஓவராலாக வந்து நம்மளுக்கு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ அப்போது நம்மளுக்கு இப்போ செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெஜர் தான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா நம்ம இது வரைக்கும் ஜேர்னல் என்ட்ரிஸில் பார்த்துருப்போம் இல்லையா? ஒரு கேஷ் கொடுத்து ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கும், இல்லை பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கும், சேல்ஸ் டிரான்சாக்ஷன், பேங்க் டிரான்சாக்ஷன், இந்த மாதிரி நிறைய கிரெடிட் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கும், டெபிட் டிரான்சாக்ஷன், இந்த மாதிரி நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் பார்த்துருப்போம். இந்த டிரான்சாக்ஷனை எப்படி நம்ம லெஜரில், அதாவது தனித்தனியான ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதை வந்து நம்ம எப்படி போஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ கேபிட்டல்னால் அது கேபிட்டல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கேபிட்டலில் வந்து எந்த மூலியமா அதாவது ஸ்டாக்காக வந்து பிஸ்னஸ்க்குள்ளே கொண்டு வந்திருக்கோமா, இல்லை கேஷாக வந்து பிஸ்னஸ்க்குள்ளே கொண்டு வந்திருக்கோமான்னு சொல்லி அதை வந்து நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்டில் போடுவோம். இப்போ கேஷாக கொண்டு வந்தோம்னா கேஷுக்கு ஒரு அக்கௌண்ட், இங்கே வந்து நம்ம டிரான்சாக்ஷன் போடுவோம் இல்லையா, டிரான்சாக்ஷன் வச்சு நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதே மாதிரி தான். ஆனால் இங்கே என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ஒவ்வொரு அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ கேபிட்டல்னா கேபிட்டல் அக்கௌண்ட், கேஷ்னா கேஷ் அக்கௌண்ட், பேங்க்னா பேங்க் அக்கௌண்ட், பர்சன்ஸ் பேர் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம்னா ராம் அக்கௌண்ட். ராம் அக்கௌண்ட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமா, இல்லை சேல்ஸ் பண்ணியிருக்கோமா, இல்லை குட்ஸ் எது ரிட்டர்ன் பண்ணியிருக்கோமா, இந்த மாதிரியான லெஜர் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வாங்க ஃபஸ்ட் எக்ஸசைஸ்க்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் எக்ஸசைஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜேர்னலைஸ் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் அண்ட் போஸ்ட் தெம் இன்டு லெஜர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு 4 டிரான்சாக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த டிரான்சாக்ஷனை வச்சு நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஜேர்னல் என்ட்ரிஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போதே நம்மளுக்கு ஓவராலாக தெரிஞ்சிடும், ஓகே இந்த அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் எக்ஸசைஸ்லேருந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன், நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி கேட்டுக்கிட்டே வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2016 January 1 ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் 10,000 சொல்லியிருக்காங்க. அடுத்து January 5 பெய்ட் இன்டு பேங்க் ஒரு 5,000. January 7 பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃப்ரம் ராம் டு கேஷ். ஓகேவா? ஸோ கேஷுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க யார்கிட்ட, ராம்கிட்ட இருந்து. அது ஒரு 1000 rupees. ஃபஸ்ட்டு இந்த 3 என்ட்ரிக்கு நம்ம என்ன பண்ணணும், ஜேர்னல் என்ட்ரிஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் இதில் என்னென்ன மாதிரி, அப்போ கேஷ் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரா, அப்போ கேபிட்டலுக்கு வந்து கேபிட்டல் கொண்டு வந்திருக்காரு பிஸ்னஸ்க்கு. இப்போ பேங்க் வந்து பே பண்ணியிருக்காரு, அப்போ பேங்க் அக்கௌண்ட். இந்த மாதிரியான ஒவ்வொரு அக்கௌண்ட், இப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காருன்னா பர்ச்சேஸா, இல்லை கேஷ் கொடுத்துருக்காங்கன்னா என்ன மாதிரி அக்கௌண்ட் சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணி லெஜர் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த லெஜர் ப்ரிப்பேர் பண்ணால் தான் நம்மளுக்கு அடுத்தது ட்ரையல் பேலன்ஸில் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவோம். அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வந்து இதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது ஓவராலாக 1 இயருக்கு பிஸ்னஸில் நடந்த இது இப்போ லெஜர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் கொடுத்து அதில் ஜேர்னல் என்ட்ரிஸ் ப்ரிப்பேர் பண்ணி எப்படியெல்லாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ இதை விட ட்ரையல் பேலன்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 இயரில் நடந்த டிரான்சாக்ஷன்ஸ். ஓகேவா? 1 இயரில் நடந்த ஒரு என்ட்ரிஸ் எல்லாம் கொடுத்து ஒரு இயரில் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்களோ அதை வச்சு நீங்கள் ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த ரெண்டையும் வச்சு நீங்கள் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்த்துக்கிட்டே வரும். ஓகேங்களா? அடுத்தடுத்த சாப்டர்ஸில் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு ப்ராசஸாக வரும். இது வரைக்கும் நம்ம 3rd சாப்டர் வரைக்கும் ஜேர்னல் என்ட்ரிஸ் முடிச்சிருக்கோம். இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து லெஜர். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த எக்ஸசைஸ் 1க்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வந்து லெஜர் எப்படி போஸ்ட் பண்ணுறது, இதில் இந்த டிரான்சாக்ஷன் ஜேர்னல் என்ட்ரிஸை வச்சு நம்ம லெஜர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ எக்ஸசைஸ் 1. ஸோ ஜேர்னல் என்ட்ரிஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன காலம் வரணும்னு தெரியும். ஓகேங்களா? பர்டிகுலர்ஸ், டெபிட் அண்ட் கிரெடிட், டெபிட் கிரெடிட். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ். ஓகேவா? அப்போ பிஸ்னஸ்க்குள்ளே கேஷ் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? கேஷ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்போ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேபிட்டல் அக்கௌண்ட். புரியுதா? கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேபிட்டல் அக்கௌண்ட். எவ்வளோ அமௌண்ட் கொண்டு வந்திருக்காங்க, 10,000. புரியுதா? ஸோ 10,000 அமௌண்ட்டை வந்து நம்ம பிஸ்னஸ்க்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். நம்ம இங்கே அதை கேஷாக கொண்டு வந்தால் என்ன பண்ணணும், கேபிட்டலாக நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? கேஷாக தான் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ பிஸ்னஸ்க்கு அது வந்து ஒரு கேபிட்டல். அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ். ஓகேவா? பெய்ட் இன் டு பேங்க். அப்போ நம்ம எது டெபிட் பண்ணணும், பேங்க் அக்கௌண்ட். பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ். எவ்வளோ அமௌண்ட் கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க, 5,000 சொல்லியிருக்காங்க. புரியுதா? 5,000.
ஸோ அடுத்தது நம்மளுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி கொடுத்துருக்காங்க, ராம் பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் ராம் டு பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் ராம் டு கேஷ், கேஷுக்கு ராமுக்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். ஓகேவா, ஸோ எவ்வளோ அமௌண்ட் கொஸ்டின் சொல்லியிருக்காங்க, 1000 rupees. ஸோ இங்கே வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு ராம் த்ரூ கேஷ்னு சொல்லிட்டாங்க. அப்போ கேஷ் கொடுத்து ராமுக்கிட்டேருந்து பொருளை வாங்கிட்டாங்க. இதே வந்து ராம் மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இங்கே வந்து என்ன பேர் வரும், ராம் வரும். ஓகேவா, ஏன்னா அது வந்து கிரெடிட் பர்ச்சேஸ். புரியுதா, அவரோட பர்சனோட பேர் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிரெடிட் பர்ச்சேஸாக கன்சிடர் பண்ணிக்கணும். இல்லை கேஷ் கொடுத்து வாங்கிட்டாங்க அப்படின்னா டேரெக்டாக கேஷ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்க கிவன் ஜேர்னல் என்ட்ரிஸ் டிரான்சாக்ஷன்ஸ். இதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரிஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இதை வச்சு தான் நம்ம அடுத்து இந்த என்ட்ரிஸை வச்சு தான் நம்ம அடுத்து லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ லெட்ஜர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன நம்மக்கிட்ட இந்த ஜேர்னல் என்ட்ரிஸில் என்னென்ன அக்கௌண்ட் இருக்குதுன்னு பார்த்துக்கணும். ஓகேவா, ஸோ கேஷ் அக்கௌண்ட் இருக்குது. ஓகேவா, அடுத்தது என்ன இருக்குது, பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. அடுத்தது கேபிட்டல் இருக்குது, பர்ச்சேஸ் இருக்குது. ஓகேவா, 4 இருக்குது, கேஷு, பேங்க்கு, கேபிட்டலு, பர்ச்சேஸ். புரியுதா, அதாவது நல்லா பாருங்கள், இந்த கேஷ் இருக்குது, ஒரு கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்குது. ஓகேவா, பேங்க் இருக்குது, அடுத்தது பர்ச்சேஸ் இருக்குது. புரியுதா, அடுத்தது ரிப்பீட்டன்ஸாக என்ன வருது, கேஷ் தான் வந்து அடுத்து ரிப்பீட்டன்ஸாக வருது. இதே இங்கே பேர் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவர் யார், ராம் இருக்கார் அப்படின்னா ராம் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணணும். புரியுதா, ஸோ இந்த மாதிரி நம்ம அக்கௌண்ட்ஸ் வந்து வரிசையாக ஓப்பன் பண்ணி வைக்கணும். இதே தான் வந்து நம்ம லெட்ஜரோட மெயின் ப்ராசஸ். புரியுதா, ஸோ அப்போ மேலே என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு கேஷ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கேஷ் அக்கௌண்ட் போட்டு டேட்டு, பர்டிகுலர்ஸு, ருப்பீஸ். ஓகேவா, ருப்பீஸ், அவ்வளோதான். இது வந்து டெபிட் சைட். புரியுதா, டெபிட் சைட். அடுத்தது இங்கிட்டு கிரெடிட் சைட் போட்டுக்கணும், டேட்டு, பர்டிகுலர்ஸு, ருப்பீஸ். ஸோ இது வந்து நம்மளுக்கு கிரெடிட் சைட். புரியுதா, இது வந்து நம்மளுக்கு கிரெடிட் சைட். டெபிட் சைட் கிரெடிட் சைட்னு சொல்லி 2 காலம் போட்டுக்கோங்க. ஏன்னா கேஷ் அக்கௌண்ட்டில் நம்ம எதை டெபிட் பண்ணுவோம், கேபிட்டல் அக்கௌண்ட்டில் எதை நம்ம டெபிட் பண்ணுவோம், எதை நம்ம கிரெடிட் பண்ணுவோம். டெபிட் கிரெடிட் வந்து அந்த ஆஸ்பெக்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் லெட்ஜர் வந்து போஸ்ட் ஆகும் கரெக்டாக. ஓகேங்களா, ஏன்னா பேலன்சிங் ஃபிகர் பண்ணி அடுத்த மாதத்துக்கு நம்ம கொண்டு வரணும் இல்லையா, ஸோ அதுக்காக தான். புரியுதா, ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இங்கே டேட்லாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா, January 1, January 2016. ஸோ 1ஆம் தேதி ஒரு கேஷ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, 5ஆம் தேதி, அடுத்தது 7ஆம் தேதி. புரியுதா, அப்போ ஃபஸ்ட்டு நம்ம கேஷ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கனால என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு கேஷ் அக்கௌண்ட்டுக்கான என்ட்ரிஸ் எல்லாம் போட்டுடணும். புரியுதா, கேஷை வச்சு என்னென்ன மாதிரியெல்லாம் நம்ம என்ட்ரிஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். புரியுதா, அப்போ 1ஆம் தேதி என்ன என்ட்ரிஸ் நடந்திருக்கு, கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகேவா, ஸோ கேபிட்டல் வந்து கேஷாக பிஸ்னஸ்க்குள்ளே கொண்டு வந்திருக்கோம் இல்லையா, அப்போ அந்த 10,000 ரூபாய் என்ன செய்யணும், கேஷ் அக்கௌண்ட்டில் போய் கேஷ்ன்னு போடக்கூடாது. புரியுதா, இந்த கேஷ் அக்கௌண்ட்டில் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம். புரியுதா, இங்கே பாருங்கள், கேஷ் டு கேபிட்டல். அப்போ இங்கே கேபிட்டல் இங்கே டெபிட்டில் இருந்துச்சுன்னா, சாரி இங்கே கிரெடிட்டில் இருந்துச்சுன்னா இங்கே டெபிட், இங்கே வந்து கிரெடிட்டில் இருக்குது, இங்கே கிரெடிட்டில் இருக்குன்னா அந்த சைடு வந்து கிரெடிட்டில் வந்து டெபிட். புரியுதுங்களா, ஸோ இப்போ நல்லா பாருங்கள், இப்போ இங்கே வந்து கேபிட்டல் வந்து கிரெடிட் சைடு இருக்குது. ஓகேவா, அப்போ நம்ம இங்கே போடும்போது டு கேபிட்டல்னு போடணும். இங்கே வந்து நம்மளுக்கு கேஷ் வந்து எதில் இருக்குது, கிரெடிட் சைடு இருக்குது. அப்போ நம்ம இந்த சைடு என்ன பண்ணணும், பை பேங்க் போடணும். புரியுதுங்களா, ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, டெபிட்டில் இருந்துச்சுன்னா கிரெடிட்டில் இருந்துச்சுன்னா டெபிட். நல்லா நான் வச்சுக்கணும். கேஷை பொறுத்த வரைக்கும் எல்லா என்ட்ரிஸுமே லெட்ஜரை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். புரியுதுங்களா, ஸோ இப்போ கேஷ் வந்து நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம், கேபிட்டல் பண்ணியிருக்கோம், பேங்க் பண்ணியிருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். புரியுதா, கேஷு, பேங்க்கு, பர்ச்சேஸ், சாரி கேபிட்டல், பேங்க், பர்ச்சேஸ். அப்போ நம்மளுக்கு கேபிட்டல் எதில் இருக்குது, கிரெடிட் சைடு இருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணணும், டு கேபிட்டல் அக்கௌண்ட் எவ்வளவு, 10,000. ஸோ அடுத்தது என்ன நடந்திருக்கு, நம்மளுக்கு பேங்க்கும் பர்ச்சேஸும் நடந்திருக்கு. புரியுதா, எத்தனாம் தேதி நடந்திருக்கு, 5ஆம் தேதி பை பேங்க். இப்போ பேங்க் அக்கௌண்ட் எவ்வளோ நடந்திருக்கு, ஒரு 5,000. ஒரு 7ஆம் தேதி ஒரு பர்ச்சேஸ் நடந்திருக்கு. ஓகேவா, இப்போ பை பர்ச்சேஸ். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எவ்வளோ இருக்குது, 1000 rupees. ஸோ இப்போ நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுது, 4,000 தேவைப்படுது. ஏன்னா டெபிட் சைடு நம்மளுக்கு 10,000 இருக்குது, ஆனால் கிரெடிட் சைடு வந்து 6,000 தான் இருக்குது. புரியுதுங்களா, அப்போ நம்ம என்ன செய்யணும், பேலன்சிங் ஃபிகர் 4,000 போடணும். புரியுதா, ஸோ அப்போ பை பேலன்ஸ் பிடி
4000, பை பேலன்ஸ் சிடி 4000. ஸோ டோட்டலாக இங்கே அந்த நம்ம கேரிட் அந்த பேலன்சிங் அமௌண்ட்டை வந்து நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங்காக கொண்டு வந்து காமிச்சிடணும் இங்கே, புரியுதுங்களா? அப்போ எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது நம்மளுக்கு? 4000 வந்து பேலன்ஸ் இருக்குது, புரியுதுங்களா? இப்படி தான் நம்ம ஒவ்வொரு என்ட்ரிஸையுமே போடணும், ஓகேவா? ஸோ அப்போது என்ன செய்யணும் பாருங்கள். ஸோ இங்கே நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது? 10,000 இருக்குது. 10,000 எடுத்து எழுதிடுங்க. புரியுதா? அப்போ நமக்கு இங்கே என்ன சொல்லணும்? பை பேலன்ஸ் பிடி ஒரு 4000 போட்டால் நம்மளுக்கு டேலி ஆயிரும், ஓகேவா? அப்போ அந்த பை பேலன்ஸ் என்ன செய்யணும்? நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங்காக கொண்டு வந்துடணும், புரியுதா? அப்போ February 1 எவ்வளவு? 2 பேலன்ஸ் சிடி, ஓகேவா? கேரி டவுன், ப்ராட் டவுன், கேரி டவுன் பண்ணியிருக்கோம். எவ்வளவு? 4000, புரியுதா? இப்படி தான் பண்ணணும். ஸோ அடுத்து நம்மளுக்கு என்ன என்ட்ரிஸ் இருக்குது? கேஷுக்கு அடுத்து கேபிட்டல் இருக்குது, ஓகேவா? ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? கேஷ் மட்டும் தான் கொண்டு வந்துருக்கோம், புரியுதா? அப்போது இதை முடிச்சுட்டு ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்டில் நம்ம எதை கிரெடிட் பண்ணியிருக்கோம்? டெபிட் பண்ணியிருக்கோம். கேஷ் வந்து டெபிட் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே என்ன வரும்? பை கேஷ் வந்துடும், புரியுதா? பை கேஷ் எவ்வளவு? 10,000. கேபிட்டல் என்னைக்கு நடந்திருக்கு? 1ஆம் தேதி நடந்திருக்கு. பை கேஷ் 10,000, புரியுதா? ஸோ அதே மாதிரி இங்கிட்டு 2 பேலன்ஸ் பிடி எவ்வளவு? 10,000. ஸோ ஓவரால் நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? 10,000 கிடச்சிருக்கு. ஸோ அப்போ நம்மளுக்கு இங்கிட்டு தான் வந்து ஓப்பனிங் வரும், ஓகேவா? அப்போ பை பேலன்ஸ் சிடி, ஏன்னா இங்கேருந்து நம்ம கேரி டவுன் பண்ணிட்டு வந்திருக்கோம், புரியுதா? இப்போ 10,000. ஸோ அடுத்து நம்மளுக்கு கேஷ் முடிஞ்சு, கேபிட்டல் முடிஞ்சு, அடுத்து நம்மகிட்ட பேங்க் இருக்குது, ஓகேவா? அப்போ நம்ம அடுத்த என்ட்ரி ஓப்பன் பண்ணணும், பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஸோ பேங்க் அக்கௌண்ட்டில் நம்ம எதை டெபிட் பண்ணியிருக்கோம்? கிரெடிட் பண்ணியிருக்கோம். கேஷை வந்து கிரெடிட் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே வரும்போது என்ன ஆகும்? டெபிட் ஆகும், புரியுதா? அப்போ 2 கேஷ் தான், புரியுதா? ஏன்னா இங்கே கிரெடிட்டில் இருக்கிறது நம்மளுக்கு இங்கே டெபிட்டில் தான் வரும்னு சொல்லிங்களே ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா கேபிட்டல் நம்மளுக்கு இங்கே எங்கே இருக்குது? கிரெடிட்டில் இருக்குது, புரியுதா? இங்கே கேஷ் எதில் இருக்குது? கிரெடிட்டில் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? கேஷை வந்து டெபிட் பண்ணிடணும் லெஜர் ப்ரிப்பேர் பண்ணும்போது, ஓகேவா? அப்போ கேஷ் அக்கௌண்ட் எவ்வளவு? 5,000. ஸோ இங்கே வரும்போது எவ்வளோ வந்துடும்? கேஷ் வந்து பேங்க் என்றைக்கு நடந்திருக்கு? 5ஆம் தேதி நடந்திருக்கு. அப்போ 5ஆம் தேதி பை பேலன்ஸ் பிடி எவ்வளவு? 5,000. ஸோ இப்போ நம்மளுக்கு 5,000 டோட்டலாக டேலி ஆயிடுச்சு, ஓகேவா? அப்போ இந்த 5,000 எங்கே வந்துடுங்க? 2 பேலன்ஸ் சிடி, நெக்ஸ்ட் மந்த்துக்கு ஓப்பனிங் வந்துடும், புரியுதா? ஸோ அடுத்து நம்மளுக்கு என்ன என்ட்ரி இருக்குது? கடைசியாக பர்ச்சேஸ் இருக்குது, புரியுதா? பர்ச்சேஸ் என்ட்ரி நான் இங்கே கூட போடுறேன், ஓகேவா? அவங்க ஸ்பேஸ் இல்லை அதனால். ஸோ பர்ச்சேஸ் இருக்குது. ஸோ பர்ச்சேஸில் நம்ம எதில் கிரெடிட் பண்ணியிருக்கோம்? கேஷை தான் கிரெடிட் பண்ணியிருக்கோம், ஓகேவா? அப்போ இங்கே 2 கேஷ் வந்து கிரெடிட் பண்ணனால இங்கே டெபிட்டில் வந்துடும், ஓகேவா? அப்போ 2 கேஷ் எவ்வளவு? 1,000 rupees. ஸோ அப்போ இங்கே 2 பேலன்ஸ். புரிஞ்சா? இப்படி தான் நம்ம ஒவ்வொரு என்ட்ரிஸையும் போடணும், புரியுதுங்களா? ஸோ லெஜர் வந்து நம்ம இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரிஸ் கொடுத்துருவாங்க. ஸோ ஜேர்னல் என்ட்ரிஸ் ட்ரான்சாக்ஷன்ஸை வச்சு நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். இங்கே டெபிட்டில் வர்றது லெஜரில் கிரெடிட், புரியுதா? இங்கே டெபிட்டில் வர்றது லெஜரில் கிரெடிட், இங்கே கிரெடிட்டில் வர்றது லெஜரில் டெபிட், புரியுதுங்களா? ஸோ இங்கே டெபிட்னா அங்கே கிரெடிட், இங்கே கிரெடிட்னா லெஜரில் டெபிட் பண்ணணும்,
புரியுதா? ஸோ இந்த மாதிரி தான் என்ட்ரிஸ் போட்டு நம்ம லெஜர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸ்க்கும் ஒவ்வொரு விதமான அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். புரியுதா? இப்போ கேஷ்னா கேஷ் அக்கௌண்ட்டு, கேபிட்டல் நம்ம நீங்கள் ஜேர்னல் என்ட்ரிஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது தெரிஞ்சிடும் உங்களுக்கு எத்தனை அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ ஓவராலாக தெரிஞ்சிருக்கும். இங்கே வந்து நமக்கு கேஷ் அதிகமாக இருக்கா, ஆனால் டிஃப்ரெண்ட்டாக என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது பாருங்கள். கேபிட்டல் வந்துருக்கு, பேங்க் வந்துருக்கு, பர்ச்சேஸ் வந்துருக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், மூணுமே ஓப்பன் பண்ணிட்டோம். கேஷு, கேபிட்டலு, பேங்க்கு, பர்ச்சேஸ். ஓகேவா? புரியுதா? காமனாக நம்மளுக்கு என்ன இருக்குது, கேஷ், அதுக்கும் சேர்த்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ 4 அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் எக்ஸசைஸ் இதான் ஸ்டூடெண்ட்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் நம்பர் 2 தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வாங்க சம்முக்குள்ளே போகலாம். ஸோ எக்ஸசைஸ் நம்பர் 2 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ் த ஜர்னல் என்ட்ரிஸ் ஃபார் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் போஸ்ட் தம் இன்டு லெட்ஜர் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ August 1 தர்மா started business with cash ஒரு 70,000. 6th அன்னைக்கு cash received from Ganesan 10,000. rent paid ஒரு 3,000 and rent received commission from Anand வந்து ஒரு 5,000 சொல்லியிருக்காங்க. புரியுதா? ரிசீவ்டு கமிஷன் ஃப்ரம் ஆனந்த் வந்து 5,000 சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம டேரெக்டாகவே ஜேர்னல் என்ட்ரிஸ் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரி என்ன சொல்லியிருக்காங்க, August 1 கேஷ் அக்கௌண்ட் தர்மா ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா கேபிட்டல் அக்கௌண்ட் போடக்கூடாது, தர்மா அக்கௌண்ட் தான் போடணும். எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, 2016 சொல்லியிருக்காங்களா? August 1 மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. புரியுதா? அப்போ நம்ம August 1 போட்டுக்கலாம். August 1 கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு தர்மா அக்கௌண்ட். கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு தர்மா அக்கௌண்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 70,000 சொல்லியிருக்காங்க. புரியுதா? 70,000. ஸோ அடுத்த ஜேர்னல் என்ட்ரி என்ன சொல்லியிருக்காங்க, கேஷ் சொல்லியிருக்காங்க. தர்மா கணேசன் ரிசீவ்டு ஃப்ரம் கணேசன். ஓகேவா? கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் கணேசன். அப்போ கேஷ் அக்கௌண்ட் டேட்டார் டு கணேசன் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ கொஸ்டின் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, கேஷ் எவ்வளோ வாங்கியிருக்காரு, 10,000 ரூபாய் வாங்கியிருக்காரு. 10,000 ரூபாய் வாங்கியிருக்காரு. ஓகேவா? ஸோ அடுத்த என்ட்ரி என்னன்னு பாருங்கள், ரெண்ட் பெய்ட் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ ரெண்ட் எவ்வளோ பே பண்ணியிருக்காரு, கொஸ்டினில் 3,000 பே பண்ணியிருக்காரு. ஓகேவா? $3,000 ரெண்ட் பே பண்ணியிருக்காரு. என்னைக்கு 10ஆம் தேதி பே பண்ணியிருக்காரு ரெண்ட். ஓகேவா? ஸோ அடுத்த என்ட்ரி என்னைக்கு நடந்திருக்கு, 20ஆம் தேதி நடந்திருக்கு. ஓகேவா? August 20ஆம் தேதி. ஸோ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, ரிசீவ்டு கமிஷன் ஃப்ரம் ஆனந்த். ஓகேவா? ரிசீவ்டு கமிஷன் ஃப்ரம் ஆனந்த். அப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது, கேஷ் உள்ளே வந்திருக்கு. அப்போ கேஷ் அக்கௌண்ட் டேட்டார் டு கமிஷன் ரிசீவ்டு அக்கௌண்ட். எவ்வளோ கமிஷன் ரிசீவ் பண்ணியிருக்காரு, 5,000 வந்து கமிஷன் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஸோ இதை வச்சு தான் நம்ம என்னென்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ஒரு கேஷ் அக்கௌண்ட்டு, ஒரு தர்மா அக்கௌண்ட்டு, அப்புறம் கணேசன் அக்கௌண்ட், ரெண்ட் அக்கௌண்ட், அடுத்தது கமிஷன் ரிசீவ்டு அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். புரியுதா? ஃபஸ்ட்டு என்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம், கேஷ் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ அப்போ டேட்டு, பர்டிகுலர்ஸு, டேட், பர்டிகுலர்ஸ், அமௌண்ட், ருபீஸ். ஓகேவா? டேட்டு, பர்டிகுலர்ஸு, ருபீஸ். ஸோ அடுத்து நம்ம என்ன ஓப்பன் பண்ணோம், இது வந்து டெபிட் சைட். அடுத்து நம்மளுக்கு கிரெடிட் சைட், டேட்டு, ருபீஸ், டேட்டு, பர்டிகுலரு, ருபீஸ். ஓகேவா? அந்த 3 காலம் தான் வரும். ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு இது டெபிட், இது வந்து கிரெடிட் சைட். ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம் சொல்லியிருக்கேன்,
கேஷ் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணி, ஏன்னா கேஷ் தான் நிறையா இருக்குது. இந்த பாருங்கள், தர்மாவில் இருக்குது, கேஷ் கணேசனுக்கு இருக்குது, ரெண்ட் இருக்குது, கமிஷன் ரிசீவ்டு இருக்குது. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு என்ன ஓப்பன் பண்ண போகிறோம்? கேஷ் அக்கௌண்ட். ஓகேவா? கேஷ் அக்கௌண்ட் தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நம்மளுக்கு டெபிட்டில் இருந்துச்சுன்னா அங்கே நம்மளுக்கு கிரெடிட். ஓகேவா? அப்போ பை தர்மா அக்கௌண்ட். பை தர்மா எவ்வளவு? 70,000. ஓகேவா? ஸோ அடுத்தது இங்கே நம்மளுக்கு கணேசனும் கிரெடிட்டில் இருக்காது. அப்போ கணேசன் கிரெடிட்டில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இங்கே டெபிட்டில் வந்துடும். ஓகேவா? இப்போ நம்ம கேஷ் தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அப்போ கேஷ் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது? டெபிட்டில் இருக்குது. அப்போ கணேசன் வந்து கிரெடிட்டில் தான் வருவார். ஓகேவா? இப்போ பை கணேசன், பை கணேசன் அக்கௌண்ட். புரியுதுங்களா? உங்களாம் கிரெடிட்டில் இருக்கும், அப்போ டெபிட்டில் தான் போடணும் ஸ்டூடெண்ட்ஸ். சாரி. டு தர்மா எவ்வளவு? 70,000. அதே மாதிரி டு கணேசன் எவ்வளவு? ஒரு 10,000. புரியுதா? ஸோ அப்போ நம்மளுக்கு ரெண்ட் வந்து டெபிட்டில் இருக்குது. அப்போ ரெண்ட் வந்து நம்ம என்ன செய்யணும்? பை ரெண்ட். புரியுதா? பை ரெண்ட்டு. ரெண்ட் எவ்வளவு? 30,000. 3,000 தான் வந்து நம்மளுக்கு ரெண்ட்டு. ஓகேவா? அடுத்தது நம்மளுக்கு கமிஷன் ரிசீவ்டு கிரெடிட்டில் இருக்குது, இங்கே நம்மளுக்கு டெபிட். அப்போ டு கமிஷன் ரிசீவ்டு. கமிஷன் ரிசீவ்டு எவ்வளவு? ஒரு 5,000. ஸோ டோட்டலாக எங்கிட்ட எவ்வளோ வருது? 85,000 வருது. புரியுதா? 85,000 வருது. அங்கிட்ட எவ்வளோ இருக்குது? 3,000 தான் இருக்குது. அப்போ இங்கே பை பேலன்ஸ் எவ்வளோ வரும்? பை பேலன்ஸ் பிடி ஒரு 82,000 வரும். புரியுதா? ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 85 இருக்குது. ஸோ அப்போ நம்மளுக்கு சேம் இந்த சைடும் 85 வரணும். அப்போ நம்மளுக்கு இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸிங் ஃபிகர். அப்போ டு பேலன்ஸ் இடி 82,000. ஸோ டேட்டில் என்னென்ன பண்ணியிருக்காங்க பாருங்க. தர்மா கேபிட்டல் தேதி 1ஆம் தேதி வந்திருக்கு, கணேசனுக்கு 6ஆம் தேதி கொடுத்துருக்காங்க, கமிஷன் வந்து 20ஆம் தேதி வந்திருக்கு. ஓகேவா? அப்போ ரெண்ட் எத்தனாம் தேதி வந்திருக்கு? ரெண்ட்டு 10ஆம் தேதி வந்திருக்கு. அவ்வளோதான். புரிஞ்சுச்சா? ரெண்ட் வந்து 10ஆம் தேதி வந்திருக்கு. அப்போ இந்த மந்த்துக்கு அப்புறம் என்ன வருது? ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் செப்டம்பர் 1ஆம் தேதி தான் வந்து நம்மளுக்கு இந்த டூ பேலன்சிங் ஃபிகர். ஓகேவா? ஸோ அப்போ இது நம்மளுக்கு இப்போ கேஷ் அக்கௌண்ட் முடிஞ்சிச்சு. ஸோ கேஷ் அக்கௌண்ட்டுக்கு அப்புறம் நம்ம என்ன ஓப்பன் பண்ணணும்? தர்மா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுவோமா? ஸோ அடுத்துக்கு தர்மா ஓப்பன் பண்ணிடுவோம். தர்மானா ஒரே என்ட்ரியில் முடிஞ்சிடும். புரியுதா? தர்மா அக்கௌண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ தர்மாவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? தர்மா வந்து நம்மளுக்கு டெபிட்டில் இருக்குது. அப்போ கேஷ் அக்கௌண்ட் தான் வரும். ஓகேவா? ஸோ கேஷ் டெபிட்டில் இருந்துச்சுன்னா அங்கே கிரெடிட்டில் வரும். ஓகேவா? அப்போ பை கேஷ். $70,000. ஓகேவா? 70,000. ஸோ இப்படி தான் நம்ம பண்ணணும். ஸோ இப்போ நம்ம தர்மா அக்கௌண்ட்டில் எவ்வளோ வருது? நம்மளுக்கு தர்மா அக்கௌண்ட் வருமா? தர்மாவில் 70,000 இருக்கார். ஓகேவா? தர்மாவுக்கு ஓப்பன் பண்ணணும். கணேசன் கேஷு, கேபிட்டல், கணேசன் ரெண்ட்டு, கமிஷன் தான் இருக்குது. நம்மளுக்கு தர்மாவுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண தேவையில்லை. நம்ம கேபிட்டல் ஓப்பன் பண்ணிக்கலாம், கணேசன் பண்ணிக்கலாம், கேஷு ரெண்ட்டுக்கு மட்டும் தான் பண்ண சொல்லியிருக்காங்க, தர்மாவுக்கு வேணாம். ஓகேவா? அப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம்? கணேசனுக்கே டேரெக்டாக ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ அடுத்து என்ன செஞ்சுருக்காங்க? கணேசனுக்கு ஓப்பன் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ கணேசன் அக்கௌண்ட். ஸோ கணேசன் அக்கௌண்ட்டில் என்னென்னு பாருங்கள், பை கேஷ் இருக்குது. என்ன பண்ணியிருக்காரு? கேஷ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்போ பை கேஷ் அக்கௌண்ட் எத்தனாம் தேதி? 6ஆம் தேதி. பை கேஷ் அக்கௌண்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? ஒரு 10,000 சொல்லியிருக்காங்க. புரியுதா? 10,000. அப்போ இங்கே டூ பேலன்ஸ் செப்டம்பர் 1ஆம் தேதி போட்டுக்கோங்க. ஓகேவா? டூ பேலன்ஸ் பிடி
எவ்வளோ இங்கே அதே 1ஆம் தேதி போட்டுக்கோங்க, 6ஆம் தேதி போட்டுக்கோங்க, ஆகஸ்ட் 31ஆம் தேதி போட்டுக்கோங்க. புரியுதா? ஏன்னா இது க்ளோசிங்கில் தான் நம்ம பேலன்ஸிங் பண்ணுவோம். ஏன்னா அடுத்த மந்த் இங்கே க்ளோசிங் போட்டால் தான் நெக்ஸ்ட் மந்த்துக்கு நம்மளுக்கு ஓப்பனிங் வரும். அப்போ 10,000 இங்கே 10,000. ஓகேவா? அப்போ இங்கே செப்டம்பர் 1 பை பேலன்ஸ் சிடி எவ்வளவு? 10,000 ரூபா. புரியுதா? ஸோ அடுத்தது நம்மளுக்கு என்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம்? கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம அடுத்து கேபிட்டல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுவோம். கேபிட்டல் அக்கௌண்ட். புரியுதா? அப்போ கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கேஷ் கொண்டு வந்திருக்காங்களா? கேஷ் வந்து ஒரு 70,000 கொண்டு வந்திருக்காங்க. கேஷ் இங்கே என்ன இருக்குது? டெபிட்டில் இருக்குது. அப்போ இங்கே நம்ம கிரெடிட் பண்ணிடுவோம். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே பை பேலன்ஸ் செப்டம்பர் 1. ஓகேவா? பை பேலன்ஸ் சிடி ஒரு 70,000. புரியுதா? 70,000. இப்போ நம்ம என்ன ஓப்பன் பண்ணிக்கோம்? கேஷ் அக்கௌண்ட், கணேசன் அக்கௌண்ட், அடுத்து கேபிட்டல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம். அடுத்து ரெண்ட்டும் ஓப்பன் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஸோ ரெண்ட் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். அப்போ நம்மளுக்கு ரெண்ட் எங்கே இருக்குது? ரெண்ட்டு 10ஆம் தேதி நடந்திருக்கு. ஓகேவா? அப்போ ரெண்ட் அக்கௌண்ட் போட்டுக்கோங்க. ஸோ ரெண்ட்டில் வந்து நம்மளுக்கு கேஷ் எதில் இருக்குது? கிரெடிட் சைடு இருக்குது. ஓகேவா? அப்போ நம்ம டெபிட் சைடு போட்டுக்கலாம். ஸோ அப்போ பை கேஷ். பை கேஷ் எவ்வளவு? ஒரு 3,000. டேட்டு 10ஆம் தேதி நடந்திருக்கு. பை கேஷ் ஒரு எவ்வளவு? ரெண்ட் எவ்வளவு? 3,000. புரியுதா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? இதை வந்து பேலன்ஸிங் ஃபிகராக இங்கே கொண்டு வரணும் இல்லையா? அப்போ பேலன்ஸிங் ஃபிகராக வரும்போது டூ கேஷு. ஓகேவா? இப்போ ஆகஸ்ட் 31ஆம் தேதி பை பேலன்ஸ் பிடி. ஓகேவா? பை பேலன்ஸ் பிடி. அப்போ இது ஓவராலாக க்ளோஸ் ஆயிரும். க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு இங்கே டூ பேலன்ஸ் சிடி 3,000. தெரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அடுத்து நம்மளுக்கு என்ன என்ட்ரிஸ் இருக்குது? கேஷு, கேபிட்டல், கணேசன், ரெண்ட் முடிச்சிட்டோம். அடுத்து நம்மளுக்கு என்ன என்ட்ரி வேணும்? இன்னும் என்ட்ரி இருக்குது, கமிஷன் ரிசீவ்டு இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ கமிஷன் ரிசீவ்டு இடம் இல்லாதனால நான் இங்கே செய்கிறேன், பார்த்துக்கோங்க. புரியுதா? ஸோ கமிஷன் ரிசீவ்டு இங்கே இருந்திருக்கு. ஆகஸ்ட்டு 20 நடந்திருக்கு. ஆகஸ்ட் 20 போட்டுக்கலாம். புரியுதா? ஸோ இதை நம்ம ரப் பண்ணிட்டு சின்னதாக கூட போட்டுக்கிறோம். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இங்கே நம்மளுக்கு டெபிட் கிரெடிட் மட்டும் தானே போட்டிருக்கோம். ஸோ டேட்டு, பர்டிகுலர்ஸு, ருப்பீஸு, டேட்டு, பர்டிகுலர்ஸு, ருப்பீஸ் போட்டுக்கலாம். ஓகேவா? டேட்டு, பர்டிகுலர்ஸு, டேட்டு, பர்டிகுலர்ஸ், ருப்பீஸ். ஓகேவா? ஸோ இங்கே நம்ம கமிஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகேவா? கமிஷன் அக்கௌண்ட். ஸோ நம்மளுக்கு கமிஷன் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? நம்மளுக்கு வந்து எது கமிஷன் இதில் இருக்குது? கிரெடிட்டில் இருக்குது. புரியுதா? ஸோ இப்போ நம்ம கமிஷன் கிரெடிட்டில் இருக்கலாம், நம்ம டெபிட் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ பை கேஷ். பை கேஷ் எவ்வளவு? ஒரு 5,000. புரியுதா? அப்போ 5,000 இங்கிட்டு வந்துருமா? இது வந்து இன்றைக்கி நடந்திருக்கு ஆகஸ்ட் 20. ஆகஸ்ட் 31 டூ பேலன்ஸ் பிடி 5,000.
அப்போ இங்கே பை பேலன்ஸ் சிடி ஓகேவா பை பேலன்ஸ் சிடி ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க புரியுதா அப்போ கரெக்ட் தான் ஸோ டூ பேலன்ஸ் பிடி இங்கே தான் கேஷ் இங்கே தான் டெபிட் சைடு தான் கிரெடிட் சைடு தான் வரும் புரியுதா ஸோ இந்த இதுக்கு நம்ம ஜர்னல் என்ட்ரிஸ் ப்ரிப்பேர் பண்ணியும் லெஜரும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியாச்சு ஓகேவா ஸோ கேஷ் அக்கௌண்ட் கேபிட்டல் கணேசன் அக்கௌண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் ரெண்ட் அக்கௌண்ட் அண்ட் கமிஷன் அக்கௌண்ட் 4 5க்குமே நம்ம ஜர்னல் என்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணியாச்சு ஓகேவா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க